Yes.
They got to go in down the bus.
முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய
பரிசுத்தப்படுத்துங்கப்பா. துணிகரமான பாவங்களுக்கு ஒரு அடியானை விலக்கி காத்தருளும். அவைகளை ஆண்டு கொள்ள விட்டாலும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக கேட்டு சகைகள் சொல்கிறார். துணிகரமான பாவம் வேண்டாம், ரகசியமான பாவம் வேண்டாம், அக்கிரமங்கள் அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போடுவோம். நம்மை பரிசுத்தப்படுத்தபடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர் யெகோவா மெகாதீஸ், அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர். நமக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உண்மையாய் மனம் திரும்பி அந்த பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது, உங்களை தாழ்த்தும் போது தெய்வம் உங்களுக்கு இறங்குவார். சபையே, மனவாட்டியே, உன் மனவாளனாக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? கடைசி காலம், நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடிய காலம். நோவாவின் காலத்தை போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டது போல அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உன்னை அவர் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கிறது. நீ நீதிமானா வாழணும், உத்தமனா வாழணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, மோடு நான் சஞ்சரிக்கணும். ஆண்டவரே, உச்சந்தலையில் உள்ள கால்வரையிலும் இந்த பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் உங்களை தாழ்த்தி கொடுத்தீங்களோ கர்த்தருக்கு மனமிறங்கி உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக, பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்றோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனையை கட்ட நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக சங்கீத பகுதிகள், சாட்சி பகுதிகள், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் கட்ட நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதனால கட்ட நம்மோடு பேசணும். வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சங்கீத பகுதியை நாம் வாசிக்கிறோம். 7வது சங்கீதம். சகோதரர் அதிபர்கள் முன்பாக வந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது மறுவசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வச்சு 7வது சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை வெளிக்கிறச்சு எல்லாரும் என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறது. பழையன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை கீழே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொருளாதார ஒழிய கொள்ளும், நீதிமானை திறப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாதையின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதிக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
ஒரே நாள்ல என்ன பண்ணிடாது நம்முடைய வாழ்க்கையில வந்துடாது. இப்போ ஒரு பெரிய தொட்டி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பைப்பை உள்ள விடுறோம் அப்படின்னா தண்ணி பைப்பை, அது எவ்வளவு நேரத்துல ரொம்பும் அந்த தொட்டியை பொறுத்து இல்லையா. சில தொட்டி வந்து 1 மணி நேரமா ரொம்பிக்கிட்டு இருக்கும், சில டேங்க் வந்து 2 மணி நேரமா இருக்கும், சில டேங்க் 10 நிமிஷம் ரொம்பிடும், சில பக்கெட் எல்லாம் போட்டா 5 நிமிஷம் என்ன பண்ணிட்டு ரொம்பிடும். இப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நிறைவா இருக்கணும்னா, எப்பொழுதும் அவருக்குள்ள பரிபூர்ணம் அடையணும்னு சொன்னா நாம ஆண்டவரோடு எப்படி இருக்கணும்? நெருங்கி ஐக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். நீங்க நெருங்கி ஐக்கியம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நீங்க நெருங்கி இருந்தீங்கன்னா உங்களால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஆண்டவரோடு நீங்க நெருங்கி இருந்தீங்கன்னா உங்களால பைபிள் படிக்காம இருக்கவே முடியாது. ஆண்டவரோடு நீங்க நெருங்கி இருந்தீங்கன்னா அவர் உண்டாக்கின, அவர் ஏற்படுத்தின சபையில ஐக்கியம் கொள்வதற்கு, கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு நிர்விசாரம் என்ன செய்ய இருக்கவே இருக்காது. எப்பொழுது நம்ம சபை கூடுவோம் என்கிற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும். பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த பரிபூரணத்தை குறித்து தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லோரும் முதிர்ச்சிக்கு நேரம் என்ன பண்ணணும்? வழி நடக்கணும். அப்படின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு தாய்ப்பால் வந்து இன்றியமையாது இல்லையா. குறைந்தது ஒரு 6 மாதமாவது அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? தாய்ப்பால். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் அத்தனை ஊட்டச்சத்துக்கள் இதுலதான் இருக்கு, அந்த தாய்ப்பால்ல தான் இருக்கு. ஆனா அதே குழந்தை 10 வயசு ஆகிய தாய்ப்பால் கேட்டுச்சுன்னா அது இன்னும் குழந்தையா இருக்குதுன்னு அர்த்தம். அது யாராவது விரும்புவாங்களா? இல்லையா? அது ஒரு அசிங்கமான ஒரு காரியமா என்ன பண்ணுவாங்க நினைப்பான். இன்னைக்கு நிறைய பேர் 10 வருஷம் ஆகியும் எப்படிதான் இருக்கிறாங்க? ஆமா, புட்டி பால் கேட்கறவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவங்களுக்கு இன்னும் ஜெபிக்க தெரியல, இன்னும் பைபிளை வாசிக்க தெரியல. இவ்வளவு நாள் சபைக்கு வர்றாங்க, ஜெபிக்க தெரியல, வேற வாசிக்க தெரியல. அட்லீஸ்ட் இயேசுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டா ஒரு 10 வார்த்தையாவது அவங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், சொல்ல தெரியணும். ஏன்னா கேட்கிற அந்த பிரசங்கம் வாரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த தொடர்புமே என்ன பண்ணாம இருக்குது இருக்கு. அதாவது பெற்றெடுத்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் தொடர்பு இல்லைன்னா அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த குழந்தை வந்து சரியான ஒரு ஊட்டச்சத்தோடு ஒரு பலனோடு என்ன பண்ணாது இருக்காது. ஏதோ ஒரு குழந்தை இருக்கலாம், எங்க சபையிலும் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாங்க ஒழிய அந்த வயதுக்கேற்ற, அந்த வருஷத்துக்கேற்ற ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சியை கர்த்தர் உங்க இடத்துல எதிர்பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்ப்பீங்களா, எதிர்பார்க்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைகள்கிட்ட இல்லையா? 1ஆவதுல கொண்டு போய் விடுறோம், அட்லீஸ்ட் அவன் ஏபிசிடி எங்கேயாவது என்ன பண்ணணும் சொல்ல நினைப்போம். 10ஆவது போய் வரும்போதும் அவனுக்கு அதுதான் தெரியுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சங்கடமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அப்ப 10ஆவது வரும்போது அவன் என்னென்ன அதுல மேக்ஸ் வருதோ, என்ன சயின்ஸ் வருது, எல்லாத்தையும் படிச்சு நல்ல மார்க் வாங்கும் போது பெற்றோருக்கு என்ன எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 10 வருஷம் சபைக்கு வந்தோம், அநேகர் எப்படி இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. நான் நம்ம சபையில் அநேகரோட நம்ம சபையில் நினைச்சுக்காதுங்க, எல்லா சபையிலும் நான் சேர்த்து சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வளர்றவங்களா இருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரியும், பெற்றோர்களாக எங்களுக்கும் தெரியும். நீங்க வளர்றீங்களா இல்லையா? நீங்க வளரல அப்படின்னா நீங்க சொன்னா கோச்சிக்க கூடாது. பிரதர், நீங்க இத்தனை வருஷமா சபைக்கு வர்றீங்களே, இப்படி இன்னும் வளராம இருக்கீங்களே, உடனே கோச்சிக்கிட்டு இந்த பாஸ்டர் என்ன வளரலன்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது, வளர வைக்க முடியாது. ஊழியக்காரங்க வந்து விசுவாசிகள்கிட்ட அவங்களுடைய நிலையை சொல்றதுக்கே நமக்கு என்னவா இருக்குது? ஆமா, ஏன்னா அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதுனால கோச்சிட்டு போற பேர் என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. ஏதோ அவங்க யாருக்கோ வர மாதிரி அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல நான் யாரு கூடயும் வரல, யாரு கூட என்ன பண்ண போறது கிடையாது, போகிறது கிடையாது. யாரோ ஒரு மூலமா உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்குது, மீட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சத்தியத்தை மீட்பில் நீங்க வளரணும் அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், அதற்காக முயற்சி எடுக்கணும். அதற்காக என்ன செய்யணும்? முயற்சி. எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லாம செய்யறோமே, ஆனா ஏன் ஜெபம் பண்ண, காலையில இருந்து ஜெபம் பண்ண, ஏன் ஜெபம் பண்ண நமக்கு தெரிய மாட்டேது? ஏன் பைபிளை வாசிக்கணும், பைபிளை கேட்கணும், வார்த்தைகளை கேட்கணும், ஏன் நம்ம அதை செய்ய மாட்டோம் அப்படின்னா நமக்குள்ள சிலருக்குள்ள அந்த வளர்ச்சி வளரணும்ன்ற அந்த விருப்பம் என்ன பண்ணல இல்ல. ஏதோ நானும் போற சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க அத்தனை பேரும் கிறிஸ்துவுடைய பரிபூரணத்துக்கு நேராக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. எத்தனை பேர் நீங்க அதை விரும்புறீங்க? நிறைய பேர் கையை கூட தூக்கணும். புரியுது அவங்களுக்கு? கை தூக்கணும் மட்டும் சொல்றேன். கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்துக்கு நேராக நான் செல்ல விரும்புறேன். விருப்பம் இருந்தா போதும், கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால்
நாம் எல்லோரும் கிருபையின் மேல கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல கிருபை பெற்றோம். எதுக்கு கிருபையின் மேல கிருபை? கிருபையின் மேல கிருபை அவருடைய பரிபூரணத்தை போல நமக்குள்ள என்ன உண்டாகணும்? பரிபூரணமா இருக்கணும். இந்த யோவான் தான் சொல்றார், இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று, அவரை நாம் தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் என்ன செய்வோம்? இருப்போம் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவுடைய பரிபூரண அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யணும்? கடந்து வரணும். யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்றார். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நாம சொல்லுவோம் ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஜீவன் உண்டாகுது. அந்த ஜீவன் உண்டானது மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாக பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் என்ன செய்வான்? கண்டடைவான். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவங்களா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இல்ல சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப சாவை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த வயசுலயே செத்து போயிட்டானே அப்படின்னு. நல்ல கவனிங்க, இந்த அதுக்குள்ள சாவு வந்துருச்சுன்னுவாங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு சாவு என்பது என்னவா இருக்குது? ஆதாயமா இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் நம்மளை எங்க நடத்துதுன்னா நித்திய ஜீவனுக்கு நடத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதான் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்கிறார். எந்த ஒரு ஜீவனையும் பாதியிலே விட்டு போகிறவல்ல, நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன் அது பரிபூர்ணம் அடைகிற ஜீவன். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஜீவன், கிறிஸ்து எனக்கு தந்த ஜீவன் என்னை பரிபூர்ணத்துக்குள்ள நடத்தும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் கான்ஃபிடென்ட்டா சொல்கிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். அது அவைகள் யாருக்கு பின்னாடி என்ன பண்ணாது? போகாது. நான் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஜீவன் நித்திய ஜீவன், அது அழிவில்லாத ஜீவன். இந்த உலகத்துல நமக்கு வருகிற மரணத்தினால அந்த ஜீவன் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. நம்ம சரீரத்தை வேணா அழிக்க முடியும், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கும் போது அந்த ஜீவன் நம்மை அவரை போலவே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? மாற்றிக்கொண்டே இருக்கும். அவரை போல நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம், அவரை போல நம்ம பேச ஆரம்பிப்போம், அவரை போல பிதாவின் சத்தத்தை எப்பொழுதும் கேட்க ஆரம்பிப்போம், அவரை போல அவருடைய பிதாவின் சத்தத்தை எப்பொழுது நிறைவேற்றுகிறவர்களா இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டே இருப்போம். உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நான் என்ன செய்யறேன்? வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நீங்க கேட்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதே சத்தியத்தை, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமா சொல்றாரு பாருங்க. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் கிருபையாகிய நீதியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு என்ன ஆசை தெரியுமா? நம்ம ஆளணும்னு சொல்லி ஆசை. என்ன செய்யணுமோ, என் பிள்ளைகள் அடிமையா இருக்க கூடாது. அவர் ராஜாதி ராஜா, கட்டாதி கர்த்தர், தேவாதி தேவன். அவருடைய பிள்ளைகளை நாமளும் என்ன பண்ணணும்? ஆளணும் விரும்புறேன். உங்களுக்குள்ள ஆசை இருக்குதா? அல்லேலூயா. ஒருவர் மூலமா தான் அந்த பூமிக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்தது. ஒருவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக தான் மரணம் இந்த பூமியை வந்து ஆண்டு கொண்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் ஒருவர் மூலமாய் கிருபையும், அவர் ஒருவர் மூலமாய்
மூலமாய் நமக்கு நீதியும் கிடைத்திருக்கிறது. அது கிருபையின் பரிபூரணம், அது நீதியின் பரிபூரணம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும்? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் பரிபூரணத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். யார் மூலமா அது கிடைக்குது? அந்த வசனம் சொல்றது இயேசு கிறிஸ்து மூலமா. யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு கிருபையின் பரிபூரணமும் நீதியின் பரிபூரணமும் கிடைக்குது. அது ரெண்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம அடிமைகள் அல்ல, நாம் ஆளக்கூடியவர்களா இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆளுகிறவர்கள் சொன்னா அத்தனை என்ன செய்யும்? நடக்கும். அடிமை சொன்னா என்ன செய்யாது? நடக்காது. தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளைகள். நாம் எல்லோரும் ஆளுநர் சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களா? அல்லேலூயா. இன்னும் யாராவது பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஆன்சர் விட முடியாம இருக்கீங்களா? கோபத்தை விட முடியாம இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இன்னும் குடிய விட முடியாம இருக்கீங்களா? வெட்கக்கேடான ஒரு காரியம். சபைக்கு இத்தனை வருஷம் வந்து நான் என்ன குடிய விடல, விட்டுட்டேன் பாஸ்டர். ஆனாலும் அப்பப்ப எங்கேயாவது சாவுக்கு போனோம்னா இலவசமா வெளிநாட்டு சரக்கு வந்ததுன்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்குவேன்? குடிச்சுக்குவேன். அப்படின்னா எங்க போக முடியாது. அதன் மீது உனக்கு ஒரு ஜெயம் வேணும். அதன் மீது என்ன வேணும்? ஆமா, அது உன் காலுக்கு கீழே தான் இருக்கணும். அது ஒரு நாளும் தலைக்கு மேல என்ன ஏறவே கூட. ஆண்டவருக்கு கிருபை கேட்கணும். ஆண்டவரே, உண்மை போல நான் பரிசுத்தமா வாழ்ந்து. கவனிங்க, உங்க சரீரம் யாருடைய சரீரமா இருக்குது? கிறிஸ்துவோடைய சரீரம். உங்க சரீரம் உங்களுடையது அல்ல, அது கிறிஸ்துவோடையது. அந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு பரிசுத்தமா காக்குறீங்களோ அவ்வளவு கிருபையை நீங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருப்பார்? கொடுத்துக்கிட்டே இருப்பார். பாருங்க, நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் கர்த்தர் நம்ம மகிமைக்குள்ள கொண்டு போவார். ஆமென் சொல்லுவோமா? அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் பரிசுத்தத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? இழந்துட கூடாது, காத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். 16 வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல 16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு ஒரு தேவன் அருளும் ஈவுக்கு. பாத்தீங்களா? ஒருவன் பாவம் செய்ததுனால தீர்ப்பு வந்துச்சு, சாபம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபைக்கு அது ஒப்பானது அல்ல. கிருபையினால வர தீர்ப்பு என்ன செய்ய? கேள்வாசிங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அநேகருடைய வாழ்க்கையில நீதி விளங்கும் தீர்ப்பாய் இருக்கிறது. யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த நீதியாகிய பரிபூரணத்தை நான் பெறணும்னு விரும்புறேன்? கிருபையாகிய பரிபூரணத்தை நான் பெறணும்னு விரும்புறீங்க? இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுது நெருங்கி ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கு. மற்றவங்க சொல்லி ஜெபிக்காதீங்க, மற்றவங்க சொல்லி பைபிள் படிக்காதீங்க, மற்றவங்க சொல்லி ஜெபத்துக்கு வராதீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு தாகம் இருக்கணும், உங்களுக்குள்ளேயே ஒரு வாஞ்சை இருக்கணும், உங்களுக்குள்ளேயே ஒரு துடிப்பு இருக்கணும், உங்களுக்குள்ளேயே ஒரு வைராகியம் இருக்கணும். நான் கர்த்தருக்காக என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன். ஒரு வீரமரணம் அடையணும். ஆமென் சொல்லுவோமா? என்ன வீரமரணம்? விசுவாசத்துக்காக நான் வீரனா மதிக்கணும். ஆமென் அல்லேலூயா. திரும்பி ஓடி போய் பின்னாடி குண்டுபட்டு செத்தா அது எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அது என்ன அழகு கிடையாது. நான் இயேசுவை பின்பற்றி வந்துட்டேன், இனி நான் பின்னோக்கி இட மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். கீழே ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:1-2 ஆண்டவர் தெளிவா சொல்றார், நம்ம தேவ சித்தத்தை அறியணும்னா என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படி இருக்க 12:1-2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஐ ரிக்வெஸ்ட் அப்படின்றார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த நம்மள வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாரு? என்ன கெஞ்சி கேட்கிறாரு? புத்தியுள்ள ஆராதனை நீ பண்ணணும். நீ கை தட்டுறதோ, பாட்டு பாடுறதோ, நல்ல கரங்களை உயர்த்தி நீ ஸ்தோத்திரம் பண்றதோ, இதெல்லாம் ஒரு பகுதியா இருந்தாலும் உன் சரீரத்தை நீ பரிசுத்தமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, உன் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான வழியா ஒப்பு கொடுக்கலன்னா அது புத்தியுள்ள ஆராதனை என்ன செய்யாது? இருக்காது. கீழே வாசிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வேதம் சொல்கிறது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்க அறியணும்னா பகுத்தறிவு. என்ன செய்யணுமா? பகுத்தறிவு. அதுக்குதான் ஆண்டவர் அந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவு. எது நன்மை, எது பிரியம், எது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பதை அறிந்து நீங்கள் செய்யும் போது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாது? தரிக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியெல்லாம் செய்யறாங்களோ அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. எல்லாமே செய்யக்கூடாது நான் சொல்லல. சில காரியங்களை நீங்க பகுத்தறியணும். அவங்க செய்யறாங்களே நம்ம செய்யலாமா? அவங்க அங்க போறாங்களே நம்ம போலாமா? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் போனா அது அவருக்கு பிரியமா இருக்குமா? இந்த காரியத்தை நான் செய்யறேனே இது நன்மையா இருக்குமா? அப்படி நீங்க பகுத்தறியும் போதுதான் ஆண்டவர் உங்க மீது எப்படி என்ன பண்ணுவாரு? பிரியப்படுவார். கடைசி வசனம் சொல்லுது மறுரூபம் ஆகுங்கள். எல்லாம் சொல்லுங்க. தேவ சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை செய்ய செய்யதான் நம்ம என்ன ஆகிட்டே இருக்கிறோம்? மறுரூபம் ஆகிட்டே இருக்கிறோம். யாரை போல மறுரூபம் ஆகிறோம்? இயேசுவை போல மறுரூபம் ஆகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா யாரும் வந்து பாக்குறதா சொல்லணும்? ஏசப்பாவை பாக்குறதா சொல்லணும். ஆமா, சிலர் சொல்லுவாங்கல்ல, நம்ம பேர் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா நம்மளை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஏசப்பா வராங்க, ஏசப்பா வராங்க, ஏசப்பா வராங்கன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மள பார்க்கும்போது அவங்க யாரதான் பாக்குறாங்க? இயேசுவைதான் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்ற வார்த்தையில மட்டுமல்ல, நம்முடைய குணங்கள் கூட யாரதான் வெளிப்படுத்தணும்? இயேசுவைதான் வெளிப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எங்கேயாவது கோச்சுக்கிட்டு பேசாம வந்திருக்காரா? அப்போ நீங்க கோச்சுக்கிட்டு மனைவியோட பிள்ளைகளோட பேசாம இருந்தீங்கன்னா அது யாருடைய குணம் கிடையாது, ஏசப்பாவுடைய குணம் கிடையாது. அது நீங்க பாவம் செய்யறீங்கன்னு அர்த்தம். கோபம் வந்தா சில நேரத்துல சில பேசாமே இருப்பாங்க. ஆனாலும் உடனே அது என்ன பண்ணக்கூடாது? அப்படியே நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒண்ணு அவங்க வந்து என்ன ஆயிடணும்? தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டணும். அப்படி இல்ல, நான் தப்பே செய்யாதவங்க நீங்க போய் என்ன கேட்டணும்? மன்னிப்பு கேட்டணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நான் போய் கேட்ப? அவன் தானே பண்ணா, நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது? இல்ல, கிறிஸ்துடைய குணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. சிலுவையில அவங்கதான் ஆணி அடிச்சாங்க, அவங்கதான் கொலை பண்ணாங்க, அவங்கதான் எல்லாம் பண்ணாங்க. ஆனா இவரு அவங்களுக்காக என்ன பண்றாரு? இவங்க யாரும் போய் மன்னிப்பு கேட்கல, நாங்க இப்படி பண்ணிட்டோமே. அவர் சொல்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இதென்று அறியாமல் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள பகை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் என்ன பண்ண இருக்கவே கூடாது. யாரு மீது நமக்கு என்ன இருக்க கசப்பு? எல்லார்கிட்டையும் குறை இருக்கும், எல்லார்கிட்டையும் கண்டிப்பா குறை. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள். சில நேரத்துல சிலருக்குள்ள கோபமான குணமா இருக்கும், சிலருக்கு வந்து படபடன்னு பேசுறவங்களா இருப்பாங்க, சிலர் வந்து வித்தியாசமான குணங்களோட தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். அந்த குறைவுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பரிபூரணத்துக்கு நாமும் ஜெபம் பண்ணி அவரை கிறிஸ்துவை போல என்ன செய்யணும்? மாற்றம். இது ஒரே நாள் நடக்காது. ஒரே நாள் என்ன பண்ணாது? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவருடைய சாயல் அவர்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? உருவாகிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, வேதத்துல சொல்லக்கூடிய நாம் வளர வேண்டிய ஒரு 4 பரிபூரணங்களை மட்டும் நாங்க வேகமா பார்த்து முடிக்க போறோம். முதல்ல 1 யோவான் 4:18 4 பரிபூரணங்கள் நம்ம வளர வேண்டிய ஒரு காரியம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப இந்த இடத்துல முதலாவது கர்த்தர் சொல்றாரு, நம்ம எதுல பூரணப்படணும்? சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எதுல பூரணப்படணும்? நம்ம வந்து லவ், தேவனுடைய அன்புல பூரணம் அடையும், அன்புல பூரணம் அடையும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. அப்ப அன்பு இருந்துச்சுன்னா அதுல அந்த அன்புல என்ன இருக்காது? பயம் இருக்காது. பயம் இருந்துச்சுன்னா அதுல என்ன இருக்கு? வேதனை இருக்கு இல்லையா? பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள அன்பில பூரணப்படணும்ன்ற அந்த வாஞ்சை, அந்த ஆசை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் கையை ஊத்தி கேட்பீங்களா? ஏசப்பா, ஒரு காலத்துல எனக்குள்ள அன்பே இல்லாம இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எனக்குள்ள அன்பை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, அந்த அன்புல நான் பரிபூரணம் அடையணும். ரொம்ப அன்பா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா அந்த அன்பு
அன்புல நான் பூர்ணம் அடைந்து விரும்புறேன். நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்களோ அதே போல நான் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. பகைவர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு ஆண்டவரை, காட்டி கொடுக்கிறவனையும் புத்த கொடுத்து காட்டி கொடுக்கிறவனையும் சிநேகிதனே என்று அழைக்கிற அன்பு ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பு தேவ அன்பு ஆண்டவரை. மறுதளித்து போன பேதுருவையும் தேடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவனை அழைப்பி பேதுருவை நீ பேதுருகிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுகிற அன்பு ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பை இருதயத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. அன்புல பரிபூர்ணம் அடையணும். 2 Corinthians 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2வது நாம் எதுல பரிபூர்ணம் அடையணும்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். அப்ப 2வது நம்ம எதுல பூர்ணம் அடையணும்? பரிசுத்தத்துல பூர்ணம் அடையணும். எதுல பூர்ணம் அடையணும்? பரிசுத்தத்துல பூர்ணம் அடையணும். நமக்கு தேவ பயம். என்ன வேணும்? தேவ பயம். தேவ பயம் என்னங்க? தேவன் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் தேவ பயம். ஆமென் சொல்லுவோமா? சர்ச்சுக்குள்ள இருந்து ஆண்டவர் பார்க்கிறாரு, வீட்டுக்கு போனா ஆண்டவர் பார்க்கல கிடையாது. எங்க போனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சில பேர் தப்பு வீட்டுல இருந்தா தப்பு பண்ண முடியாது, வேற ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்றாங்க? தப்பு பண்றாங்க. எங்க நீ போனாலும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால நீ எங்கேயும் மறைக்க முடியாது. அந்த பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, சிலர்லாம் பாத்தீங்கன்னா சிலர் இருந்தாங்கன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. சிலர் இல்லைன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அப்படி செய்யறது என்னது? பாவம். அப்படி செய்யறது என்னது? பாவம். நீங்க சரியான காரியத்தை செய்றீங்கன்னா யார் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இல்லை? பயமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பரிசுத்தமான காரியத்தை தேவ பயத்தோடு நாம் என்ன செய்யணுமா? பூரணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து விலகி அதை விட்டு பிரிந்து வாங்க, நான் உங்களை குமாரனும் குமாரத்திகளும் என்ன செய்யறேன்? ஏற்றுக்கொள்வேன். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா என்ன பண்ணுவேன்? இருப்பான்னு சொல்லியிருக்கார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்ம நடுவில் வாசம் பண்ணணும்னா, நம்முடைய குடும்பத்துல வாசம் பண்ணணும்னா பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த பரிசுத்தத்துல நம்ம என்ன அடையணும்? பூர்ணம் அடையணும். முதல்ல எதுல பூர்ணம் அடையணும்? அன்புல. 2வதுல பரிசுத்தத்துல. பூர்ணம்ன்றது வேற ஒன்றும் இல்ல, முதிர்ச்சி அடையும், அதுல வளர்ச்சி அடையும். அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. 3வது காரியம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 4:12. உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனோ கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று அவருடைய ஜபங்கள்ல எப்பொழுதும் உங்களுக்காக என்ன செய்யலாம்? போராடுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்காக செய்கிற ஜபத்துல அவர் என்ன ஜெபிக்கிறார்னா, என் பிள்ளைகள் தேவ சித்தத்தை செய்யறதுல பூர்ணம் அடையணும்னு சொல்லி விரும்புறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 3வது நம்ம எதுல பூர்ணம் அடையணும்? தேவ சித்தத்தை செய்யறதுல பூர்ணம் அடையணும். உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருக்கணும். நான் எதை செய்தாலும் அது எதுவா தான் இருக்கும்? தேவ சித்தமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வளரணும். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம சுய சித்தத்தை செஞ்சு பல பாவங்கள்ல போய் மாட்டிக்கிறோம், பல பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறோம், பல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறோம். ஆனா தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை நம் மூலமாக இந்த தேசம் அனுபவிக்கும். ஹல்லேலூயா. 4வது காரியம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோபு 2:22. விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று. ஆமென் ஹல்லேலூயா. இப்ப 4வது வளர்ச்சி அடைய வேண்டிய, முதிர்ச்சி அடைய வேண்டிய, ஒரு பூரணத்துக்குள்ள செல்ல வேண்டிய காரியம் என்னது? விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல அன்புல நாம் எப்படி இருக்கணும்? பூரணப்பட்டவங்களா இருக்கணும். 2வது பரிசுத்தத்துல பூரணப்பட்டவங்களா இருக்கணும். 3வது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல பூர்ணப்பட்டவங்களா இருக்கணும். 4வது விசுவாசத்துல பூர்ணப்பட்டவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசமானது என்று ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த விசுவாசத்தினுடைய அந்த சாப்டர் முடியும் போது கடைசி வசனம் 40ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க 40ஆம் வசனம். நம்மை இல்லாமல் பூரணனாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல ஆபேலில் இருந்து அப்படியே இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லா விசுவாச வீரர்களுடைய பட்டியல என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே விசுவாசம் என்ன அடையல, பூர்ண அடையல. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விசேஷமான ஈவு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசத்துல பூர்ணம் அடைய முடியும். காரணம், விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். நம்முடைய கண்கள் எப்பொழுது யாரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும், இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஓடுகிற ஓட்டத்துல, விசுவாச ஓட்டத்துல நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். பல நேரத்துல நம்ம விழுந்து போகிறவர்களை, இடறி போகிறவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஓட்டத்தை ஜெயமா என்ன ஓடி முடிக்க முடியாது. உங்களுக்கு என்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நீங்க ஜெயமாய் ஓடி முடிக்கணும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, அந்த இடத்துல அவரு பரிசுத்தத்தை சொல்லல, அன்பை சொல்லல, அவர் எதான் சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அன்பு உண்டாகும், விசுவாசம் இருந்துச்சுன்னா பரிசுத்தம் உண்டாகும், விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை நீங்க செய்யறவங்களா மாறும். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணம் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, உந்தி நம்மளை முன்னாடி தள்ளி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சீஷர்கள் ஜெபித்தார்கள், விசுவாசத்துல எங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசத்துல நம்ம இன்னும் வளரணும். பாருங்க, அந்த சீஷர்கள்லாம் போய் பிசாசுகளை துரத்தனவங்க, அந்த சீஷர்கள்லாம் போய் வியாதிகளை சுகமாக்கினவங்க. ஆனாலும் அவங்க உணர்றாங்க, நாங்க இன்னும் விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம், குறைவா இருக்கிறோம். விசுவாசம் என்பது ஆண்டவர் ஓமையில சொல்லும் போது கடுகு விதைக்கு ரொம்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் அது விதைக்கப்படும் போது அது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய், அநேக பறவைகளுக்கு என்னவா மாறும், ஆசீர்வாதமா மாறும். நம்முடைய விசுவாசம் அதுதான். ஒரு சின்ன கடுகு விதை போல இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற வல்லமை பாத்தீங்களா, ஒரு பெரிய மரத்தை உண்டாகக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை அந்த சின்ன விதைக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசமும் அப்படிப்பட்டதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாரும் நற்படிட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல நாங்க பலப்படணும்ப்பா. உம்மோடு இருக்கிற அந்த உறவுல நாங்க இன்னும் பலப்படணும் ஆண்டவரே. நாங்க எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான்ப்பா. யாருமே இந்த இடத்துல பர்ஃபெக்ட் கிடையாது. யாரும் யாரையும் குறை சொல்றதுக்கு இடமே கிடையாது. நீங்க யாரையாவது குறை சொன்னீங்கன்னா அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. ஏன்னா உங்ககிட்டயும் குறை இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒருவரையும் குற்றவாளியும் தீர்க்காதீங்க. அவருக்கு தெரியும், அவர் தான் எல்லா சூழ்நிலையும் அறிஞ்சவர், எல்லாத்தையும் பார்க்கிறவர் அவர் தான். நமக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாம இருக்கும். நமக்கு தெரிஞ்சதை வச்சு மற்றவங்களை குற்றப்படுத்த கூடாது, ஒருவரையும் குற்றப்படுத்த கூடாது. ஆனா நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஜீவன், நீங்க கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்குது ஆண்டவரே. அந்த ஜீவனை கொண்டு, அந்த விசுவாசத்தை கொண்டு என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரைக்கும் எங்க அப்பா கூட வருவாங்களான்னு தெரியாது, கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூட வருவாங்களான்னு தெரியாது, கடைசி வரைக்கும் என் மனைவி கூட வருவான், என் புருஷன் கூட வருவானான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க எனக்கு கொடுத்த ஜீவன், நீங்க எனக்கு கொடுத்த விசுவாசம், அது கடைசி வரைக்கும் எனக்கூட வரும் ஆண்டவரே. அந்த ஜீவனை கொண்டு, அந்த விசுவாசத்தை கொண்டு நான் ஜெயமா ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு முதிர்ச்சி எனக்குள்ள தாங்கப்பா. கேட்பிக்கலாம், குழந்தை தானே எனக்குள்ள இருக்கக்கூடாது, எத்தனை வருஷம் நான் சபைக்கு வரணும் ஆண்டவரே, அதே மாதிரியே நான் இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கணும், சத்தியத்துல வளரணும் ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமா நாங்க பேசணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க சொல்லி கேட்பீங்களா? ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியம் முக்கியம். எவ்வளவு நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க பூரணத்துக்கு நான் நடத்தி கொண்டே போவார். எல்லாரும் ரொம்ப கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த ஃபுல்னஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம். அது ஒரே நாள்ல வராது. இந்த ஜெபத்தை நீங்க தினந்தோறும் ஜெபிக்கணும். உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க ஜெபிக்கணும். இந்த பூரணத்துக்கு நான் நடத்துங்க. 3 காரியம் பார்த்தோம். அன்பில் பூரணம், 2வது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
பரிசுத்தத்துல பூரணம். மூணாவது தேவ சித்தத்தை செய்யறதுல பூரணம். நான்காவது விசுவாசத்துல பூரணம். இந்த 4 காரியத்துக்காக ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நீங்களே ஜெபம் பண்ணுங்க. பூர்ணாதிலே ராஜா, பரலோக
வார்த்தைகளுக்காக கோடி சோதரப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க இந்த ஊழியத்தை சபையை பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகிமையிலே இந்த சபையானது ஒரு மகிமையுள்ள சபையாக, ஒரு வல்லமையுள்ள சபையாக, ஆண்டவரே சோதரப்பா, ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த சபையை தேவன் தாமே கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஆவிக்குள் வாழ்க்கையும் அப்படிப்பட்டது ஆண்டவர் வாழ்க்கையாக கர்த்தருடைய ஆவிக்குள் வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படுவதாக வாழ்க்கை ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தரை சோதரி, ஒருவரே பரிசுத்த நாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று பாடுவாரே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் நன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வருகையோடும் கூடி வந்த ஆவலோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் ஊழியக்கார குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி மூன்று நாளிலே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. சீக்கிரமாய் வா. ஒரு 5 நிமிஷம்